கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன் சவுத் இந்தியாங்க. நிறைய சவுத் இந்தியன் பீப்புள் அனுபவிக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து தான் நம்ம வந்து இன்னைக்கு டாபிக்கா எடுத்திருக்கோம். இதை பத்தி நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் மோஸ்ட்லி 90s கிட்ஸுக்கும் 20s கிட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. 90s கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே அம்மா அப்பா வளர்றதை பார்த்துட்டு கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும், அவங்களுக்கே இது தெரியாதா அப்படி சொல்லிட்டு இவங்க மனசுல இவங்களா நினைச்சுக்கிறது. அப்புறம் அதே மாதிரி பொண்ணு சைட்ல என்னன்னா, எங்க அப்பா வந்து எவ்வளோ பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்ல நம்ம ஒரு பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணுமான்னு சொல்லி அவங்களா மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறது. ஸோ கல்யாணன்றது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்க கண்டுபிடிக்கணும்னு இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கும்ல, மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க, ஆனா அந்த யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அது மாதிரி கிடையாதுங்க. மேரேஜ்ன்றது மேரேஜ்ன்றது கம்யூனிகேட் நல்லா பண்ணணும். எனக்கு இதான் வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அவங்க அவங்க சொல்றத நம்ம படிச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது தான் ஒரு நல்ல மேரேஜுக்கு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதுவும் சைலண்டா நம்மகிட்ட சொல்லாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவ எல்லா வீட்டு வேலையும் பார்த்துடணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னோட ஃபினான்ஷியல்லாம் அவ கேட்கவே கூடாதுப்பா, எங்க அப்பா எப்படி தனியா ஹேண்டில் பண்ணாங்களோ அதை போலதான் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. மூணாவது, எங்க அம்மா என்ன சொன்னாலும், எங்க அக்கா என்ன சொன்னாலும், என் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஆமா சாமி அப்படி சொல்லி கேட்டுருணும். இதுதான் வந்து ஆம்பளைங்களோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க பண்றதெல்லாம் இவர் பார்த்துருப்பார்ல. இவர் என்ன, ஓகே பொண்ணுனா வந்துட்டா நமக்கு இப்படிதான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு அது சைலண்டா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா. இது பெரிய பெரிய பெயின்ஃபுல்லான எக்ஸ்பெக்டேஷனுங்க. அடுத்தது ஒய்ஃபோட சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஒய்ஃபோட சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஓகே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்னதான் விரும்பணும், அவங்க அம்மாவெல்லாம் தூக்கி எங்கேயாவது போட்டுறணும் அப்படி சொல்லி விரும்புவாங்க. அடுத்தது என்னன்னா, அவங்க இன்லாஸ், அவங்களோட அக்கா தங்கச்சி, அவங்களோட ஆசைகளை விட, அவங்களோட தேவைகளை விட இவங்களது தான் பெரிய தேவையா இருக்கணும். அப்புறம் இவங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை பண்ணியிருப்பாங்க, அது அவங்க கண்ணுக்கே கூட தெரியாம இருந்துக்கலாம், ஆனா அதை பார்க்கணும், அது பெருசா பாராட்டணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் என்ன வேணாலும் நான் பண்ணலாம், எனக்கு அந்த சுதந்திரம். அதுக்கப்புறம் என்னது, நான் பண்றது எனக்கு தெரியும், நான் ஏன் இஷ்டப்படிதான் பண்ணுவேன், அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குல்ல. மோஸ்ட்லி நெகட்டிவ் ஃபெமினிசம். இது எல்லாமே சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன். எங்க இருந்து வருது, எல்லாம் இந்த யூடியூப்பு, அப்புறம் இந்த சீரியல்ஸு, மூவிஸு நெகட்டிவா பார்த்துட்டு இவங்க தானா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய முட்டாள்தனமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது நம்மளோட பார்ட்னர், நம்ம ஹஸ்பண்ட் மேல என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெரிய ப்ரெஷரா போயிடுது. அந்த மேரேஜ் எங்க கொண்டு போய் முடியுதுன்னா கடைசியில டைவர்ஸ்ல கொண்டு போய் விடுறோம். ஸோ இப்படிப்பட்ட சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு பெரிய ப்ரெஷர் தான். மூணாவது பாயிண்ட், இன்னாவோட எக்ஸ்பெக்டேஷன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதும் ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருமே ஹர்ட்ஃபுல் ஆகும். ஏதாவது ஒருத்தர் ஹர்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் பேசினா கூட சரியாயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது ஒரு ரெண்டு பேரு இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே டார்கெட் பண்றது. ஓகே கல்யாணம் ஆயிடுச்சா உடனே வந்து வேலையை விட்டுறணும், அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்யக்கூடாது, வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் அவங்க தான் பார்க்கணும். என்ன நான் எப்படி ட்ரெடிஷ்னலா வளர்ந்தோனோ அதே போல வளரணும். அப்புறம் இவங்க சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் 4 மணிக்கு கிளம்பி சமையல் பண்றேன்னா இவங்களும் அதே மாதிரிதான் செய்யணும். அந்த பொண்ணுக்கு தூக்கமே வந்தாலும் அதெல்லாம் இல்லை, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான், நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அந்த ஃபோர்ஸ் பண்றது. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அடுத்தடுத்த சுச்சுவேஷன்ல எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குமா, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, அந்த ரெண்டு பேரையுமே போட்டு ப்ரெஷர் பண்றது. இது அல்டிமேட்ல எங்க போய் முடியும்னா, ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு பொண்ணும் மாப்பிள்ளையும் விரும்பினா கூட அல்டிமேட்டா இந்த இதுக்கு நம்ம தனியாவே இருந்துடலாம்ப்பான்னு சொல்லி அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போய் விட்டுருவாங்க இன்லாஸ். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க என்ன விரும்புறாங்கன்னு பேசிக்க மாட்டாங்க, தனக்கு என்ன வேணும்ன்றது சொல்ல மாட்டாங்க. அம்மா நான் இப்படிலாம் இருந்தேம்மா உன்னால முடியுமா அப்படின்றது கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போறியாம்மா, உன்னோட இஷ்டம் என்ன, உனக்கு என்ன ஆம்பிஷன் இருக்கு, இல்லைன்னா கணவனா இருக்கட்டும் இல்லைன்னா மாமனாரா இருக்கட்டும், அந்த பொண்ணு புதுசா வந்திருக்காளே, ஓகே அவ வேலைக்கு போயிட்டு வரட்டும், நம்ம கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில தான் இருக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், சமையல்லாம் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாத பவுண்டரிஸை இது பண்ணுவாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள்
அந்த மருமகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈகோ ஸ்டார்ட் ஆகும். சின்ன சின்ன பிரச்சனை என்ன ஆகும்னா பூதாகரமா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில ஒரு நாள் என்ன ஆகும்னா பெரிய சண்டை அவங்க குடும்பத்திலே வரும். வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாறிட்டேன்னு சொல்லி மாறி மாறி கை காட்டிப்பாங்களே ஒழிய என்னதான் பிரச்சனைன்னு உட்காந்து பேசலாம் மாட்டாங்க. ஸோ சைலண்டான எக்ஸ்பெக்டேஷன் குடும்பத்தோட சந்தோஷத்தை கெடுத்து போட்டுரும். இதுக்கு ரியல் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்பீக் ஏர்லி, ஸ்பீக் காம்லி. இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு வந்து நீங்க வந்து 1 இயர் கழிச்சு, 2 இயர்ஸ் கழிச்சு, 3 இயர்ஸ் கழிச்சு, 4 இயர்ஸ் கழிச்சு அந்த ப்ராப்ளம் பத்தி பேசுறதுக்கு அந்த இயர் 1 ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த ப்ராப்ளம் பத்தி நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சைலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாங்க. இன்னொன்று வந்து ஸ்பீக் ஏர்லி. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் முன்னாடியே பேசிடணும். அந்த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு 1 இயர் கழிச்சுலாம் நீங்கள் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு. அன்னைக்கு ப்ராப்ளம் நடக்குது, அன்றைக்கே பேசி முடிச்சு அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே வந்து யூ ஜாயின் டுகெதர். அப்படி நீங்கள் இருந்து தான் உங்களோட மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து எதனா ப்ராப்ளம் நடக்கும்போது ஸ்பீக் காம்லி. காம்லி எதுக்கு வந்து இப்போ வந்து ஏன் வந்து அமைதியாக பேசணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து தெளிவாக பேச முடியும். நீங்கள் அமைதியாக பேசாமல் கத்தி அரகண்ட்டாக ஒரு மாதிரி வந்து பேசும்போது லூஸ் டாக்ஸ் நிறைய விட்டுரும், நிறைய வந்து தீய சொற்கள் வந்துடும் வாயில். நீங்கள் அந்த ப்ராப்ளம்லேயும் வந்து நீங்கள் வந்து போதிதர் மாதிரி இல்லைனா வந்து மாங்க் மாதிரி ஆயிடணுங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அப்படி ஆகி நீங்கள் காமாக நீங்கள் டெலிவர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி, அந்த மேரேஜ் லைஃப், அந்த என்ன சொல்கிறது, அந்த கப்பல் இருக்காங்க பார்த்தீங்களா, தே வில் லிவ் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்களா, கிளாரிஃபையிங் ரோல்ஸ். எப்போதுமே மேரேஜ் வந்து இட் இஸ் நாட் அ மைண்ட் ரீடிங். ஒருத்தரோட மைண்டை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் வந்து செய்யணுன்றது வந்து மேரேஜில் வந்து நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அ மேஜிக். இது வந்து மேஜிக் பண்ணி ஒருத்தரோட மைண்ட் ரீட் பண்ணி சொல்கிறது வந்து மேரேஜ் லைஃப் கிடையாது. இட் இஸ் வெரி சீரியஸ். இட் இஸ் அ வெரி சீரியஸ் திங். என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் எ பிளான், வாட் இஸ் எ மேரேஜ் பிளான், வாட் இஸ் எ ட்ராவல் பிளான், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறீங்க, சில்ட்ரன்ஸ் எப்படி ரைஸ் பண்ண போகிறீங்க, எல்லாமே வந்து நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்கள் மேரேஜ் லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்குள்ளே வந்து இந்த சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் லிவிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, இப்போ வந்து ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து அந்த லிவிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு லிவிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் மேரேஜ் லைஃப் சூப்பராக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், பிரேக் த அட்ஜஸ்ட் ஒன்லி ஒய்ஃப் கல்ச்சருங்க. இந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது விஷயம் வந்து ஊர் சைடில், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்டீரியரான இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் முன்னோர்கள், அதாவது நம்மளோட 1930s 1900ஸ்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான் எல்லாத்துலேயுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நிறைய விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க தான் போவாங்க. அந்த டைமில் மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அது லீட் ஆகிட்டே தாங்க இருக்குது. நம்ம கிராமத்து புறங்களில் சரி, சிட்டிலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஒய்ஃபை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரீதியாக வந்து அப்படி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா எப்போதுமே ஒய்ஃப் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இது வந்து எந்தெந்த டைப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ வந்து எதனா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, உடனே வந்து ஒய்ஃபை டிசிஷன் கேட்க மாட்டாங்க. தே ஆஸ்க் ஹஸ்பண்ட். வேறு எதனா நிகழ்வு நடக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்டை, அதான் மென்னை தான் வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர உமனை வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எப்பொழுதுமே இந்த கல்ச்சர் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஜென்ரேஷன் தான் மாற்ற முடியும். இந்த மாதிரி கல்ச்சரை வந்து நீங்கள் மாற்றி உங்களுடைய உமன், உங்களோட பார்ட்னரை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ விடுங்க. ஃபோர்த் பாயிண்ட், டோன்ட் யூஸ் ட்ரெடிஷன் ஆஸ் அ வெப்பன். இப்போது சில கல்ச்சர்டான சில பீப்புள் இருப்பாங்க கிராமப்புறங்களையும் சரி, சில பேர் வந்து ஹைலி கல்ச்சர்டாக இருப்பாங்க சரி, இந்த மாதிரி நிறைய கல்ச்சரான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கும். அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை என்ன பண்ணுவாங்க, அந்த உமன் கிட்ட தான் வந்து புகுத்துவாங்க தவிர்த்து அந்த மென்னை வந்து புகுத்த மாட்டாங்க.
ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, உமன் வந்து எப்போதுமே வந்து ஒரு இது பண்ணியே வச்சுக்கணும், என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணியே வச்சுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால சில உமனை வந்து பக்கத்தில் உட்கார வைக்க விட மாட்டாங்க, கீழே உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உமனுக்கு வந்து மரியாதை தர மாட்டாங்க, ஸ்பீச்லேயே சரி, மற்றவங்க முன்னாடி வந்து மரியாதையே தர மாட்டாங்க. என்ன சொல்றது, ஒரு மாதிரி வந்து இழிவா பேசுறது, இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து ட்ரெடிஷனல். நான் ஏன் பேசுறேன்னா, இந்த மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரெடிஷன்லலாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க ட்ரெடிஷன் வேல்யூஸ்ல உமனையும் வந்து மேலே எடுத்துட்டு வாங்க. உமனை மேலே எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ் பண்ணுங்களேன். இஃப் யூ டூ போத் ஆஃப் யூ, ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்க பண்ணும்போது அந்த ட்ரெடிஷனல் வேல்யூஸ் கண்டிப்பா வந்து கடவுளை ஏத்துப்பாரு. கடவுள் வந்து உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிப்பார். உங்க மேரேஜ் லைஃப்பும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அமைதியா எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஓப்பனா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாயிடுங்க. சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து தூக்கி வச்சுட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லுங்க. அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கனாலே உங்க மேரேஜ் லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோல வந்து நிறைய விஷயம் நீங்க கத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my wife Getsia. See you in next video. Until then, take care. See you. Bye.